ஸோ வணக்கம் ஜிஎஸ்ஃபாம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு வாகனம் இருக்கு. எல்லாருமே கேட்டுட்டு இருந்த இந்தியன் ஆட்டோமேக்கரான மகேந்திரா நிறுவனத்தோட சஃபோ மீட்டர் கிராஸ் ஓவர் எஸ்வி வாகனமான மகேந்திரா 3XO MX3 ப்ரோ வேரியண்டோட டீடைல் வாகனம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மகேந்திராவோட ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ஃபெசிலிட்டியான நாசிக்ல மேனுஃபேக்சரிங் செய்யப்படுற இந்த எஸ்வி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் விலை அப்படின்னு பார்க்குறப்ப 11.77 to 14.22 lakhs வரைக்குமே இந்த MX3 ப்ரோ வேரியன்ட் அக்ராஸ் தி மாடல்ஸ் வருதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டீசல் TCMPFIல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல், அது கூட வந்து 80 டிரான்ஸ்மிஷனோட கொடுத்துருக்காங்க. டீசலில் AMT இந்த MX3 ப்ரோ வேரியண்ட்ல நமக்கு கிடைக்கிறது இல்லைங்க. சரி, இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு இந்த MX3 ப்ரோ வேரியண்ட் உங்களுக்கான வாகனமா இல்லையா அப்படின்ற புரிதலை எடுத்துக்கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நமக்கு இந்த மகேந்திரா 3XO ரிவ்யூக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ண சிவா ஆட்டோமொபைல்ஸ் கரூர் டீலர்ஷிப்க்கு ஒரு மிகப்பெரிய ஷவுட் அவுட் கொடுத்துடலாம். அவங்க தான் இனிமேல் த்ரூஅவுட் நமக்கு வந்து மகேந்திரா நிறுவன கார்களை ரிவ்யூ பண்றதுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. உங்களுக்கு மகேந்திரா 3XO, மகேந்திரா XV 700, ஸ்கார்பியோ என் இந்த மாதிரி மகேந்திரா நிறுவன கார்களை புக் செய்யணும், இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா தாராளமாக டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு பெட்டரான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கண்டிப்பா கொடுப்பாங்க. எப்பவுமே ஒரு வாகனத்தோட சேஃப்டி அதை பிரதானமா பார்த்துட்டு தான் மற்ற விஷயங்களை பத்தி பேசுவோம். அதே மாதிரி இங்க மகேந்திரா 3XO அப்படின்னு வரப்போ உங்களுக்கு ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் மாடல் வந்து உங்களுக்கு குளோபல் என்கேப்ல 5 ஸ்டார் என்கேப் ரேட்டிங் வாங்கியிருக்கு. இந்த 3XO மாடல் வந்து பாத்தீங்கன்னா பாரத் என்கேப்குள்ள அனுப்பப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கோரரா பாரத் என்கேப்ல இது இருக்கும்னு மகேந்திரா நிறுவனம் கிளைம் பண்ணியிருக்காங்க. பாடியின் ஒயிட் கான்செப்ட் படி உங்களுக்கு ரிஜிடான ஒரு ரிங் ஸ்ட்ரக்சர் வடிவமைப்புல தான் இது பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 5328 ஸ்பாட் வெல்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாகனத்துல பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஹைஸ்டன் ஸ்டீல் மட்டும் இந்த வாகனத்தோட கர்வ் வெயிட்டுக்கு 45% கான்ட்ரிபியூட் செஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அட்வான்ஸ்டு ஹைஸ்டன் ஸ்டீல் வந்து பாத்தீங்கன்னா 10%, அல்ட்ரா ஹைஸ்டன் ஸ்டீல் வந்து பாத்தீங்கன்னா 5%, அது கூடவே உங்களுக்கு நார்மல் ஹைஸ்டன் ஸ்டீல் வந்து பாத்தீங்கன்னா 30% பயன்படுத்தி இருக்காங்க. ஸோ ஒரு சாலிடான பேக்கேஜில் தான் இந்த 3XO கிடைக்குது. சரி, சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டாண்டர்டாக நமக்கு இந்த MX3 ப்ரோ வேரியன்ட்னு இல்லைங்க, பேஸ் மாடல் இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 ஏர்பேக்ஸ் எடுத்து வந்திருக்காங்க. ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. இது வந்து அட்வான்ஸ்டு 9.3 சிஸ்டம்ங்க, போஷோட ESP சிஸ்டம் தான் இதில் பயன்படுத்தியிருக்காங்க. அது கூடவே நீங்கள் அடுத்தடுத்த லெவல்லாம் போறப்ப உங்களுக்கு லெவல் 2 ADASலாம் கூட கிடைக்குதுங்க. ஒரு வாகனத்துக்கு இதயம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இங்க MX3 ப்ரோ வேரியன்ட் அப்படின்னு வரப்போ நமக்கு வந்து ஒரு டீசல் ஆப்ஷன், ஒரு TC டர்போ சார்ஜ்டு MPFI என்ஜின் 1.2 லிட்டர்ல 3 சிலிண்டர் பெட்ரோல் என்ஜின் கிடைக்குது. இன்னைக்கு நம்ம கிட்ட இப்போ இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் CRD டீசல் என்ஜின்ங்க. ஜஸ்ட் பானட்டை வந்து ஓபன் பண்ணிக்கலாம். நல்ல ஹெவியான ஒரு பானட்டுங்க, நல்லா சாலிடா இருக்கு. ஸோ என்ஜின் பே பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி பேக்டாக தான் இருக்குது. உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு இன்சுலேஷன் இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. டேம்பிங்கில், இந்த வாகனத்தோட டேம்பிங்கில் நிறையவே ஒர்க் பண்ணியிருக்கிறதா இந்த வாகனத்தோட லான்ச் ஈவெண்ட்டில் நமக்கு தெரிய வந்திருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் இன்சுலேஷன் கிடச்சிருக்கு. அங்கே வந்து எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணலை. டேம்பர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக போட்டு கன்சீல் பண்ணியிருக்காங்க. இந்த 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் என்ஜினோட பவர் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 300 நியூட்டன் மீட்டர் ஸ்டாக்கும் கிடைக்குதுங்க. சஃபோ மீட்டரில் 300 நியூட்டன் மீட்டர் டார்க் அப்படின்றப்ப உங்களுக்கு ரொம்பவே பிரமாதமாக இருக்க போகுது. இதே நீங்கள் பெட்ரோல் வேரியன்ட் போகிறீங்க அப்படின்னா டர்போ சார்ஜ்டு மல்டி பாயிண்ட் ஃபியூவல் இன்ஜெக்ஷன் கொண்ட ஒரு 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் பெட்ரோல் யூனிட் கொடுப்பாங்க. அந்த என்ஜினோட பவர் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது 109.96 BHPயும் உங்களுக்கு 200 நியூட்டன் மீட்டர் டாக்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். இங்கே TGDI என்ஜின் வந்து MX3 ப்ரோ வேரியண்ட்ல நமக்கு கிடைப்பதில்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அவ்வளோதாங்க. வாகனத்தோட முன் தோற்றம் அப்படின்னு வரப்ப ஃபர்ஸ்ட் வந்து கிரில்ங்க. கிரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பான் EV நேச்சரில் அவங்க எடுத்து போயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்லி வந்து பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மஹிந்திராவோட பேட்சிங் கிடைக்குது. அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குரோம் இன்சர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏர்டாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வைடன் பண்ணி பெரிதாக எடுத்து வந்திருக்காங்க. ஒரு நல்ல ஒரு வைடான ஒரு ஏர்டாம் கிடைக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாக்ஸ் கிட் பிளேட் பண்ணி போட்டிருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இங்கே 201 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிபார்ச்சர் ஆங்கிள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 39.6 டிகிரிஸ் கொடுத்துருக்காங்க. வாட்டர் வெயிட்டிங் கெப்பாசிட்டி 350 mm இந்த மகேந்திரா 3XO நமக்கு கிடைக்குதுங்க. பானட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்லாப்பிங் பானட் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து 1033 mmங்க.
இந்த பானட்டோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா 1033 mm கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்னு பாக்குறப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து பாத்தீங்கன்னா டிஆர்எல்ஸ் இங்க இருக்கு. டிஆர்எல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டர்ன் இண்டிகேட்டர்ஸ் ஆகும், ஆக்ட் ஆகும். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். கீழே இந்த இடத்துல வந்து பிளாக் அவுட் செய்யப்பட்டிருக்கு. இது வந்து டாப் அண்ட் மாடல்ஸ் போறப்ப இந்த இடத்துல எல்இடி ஃபாக் லாம்ப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவரால் ஃப்ரண்ட் லுக் அப்படின்னு பாக்குறப்ப உங்களுக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேருக்கு போலரைசிங்கா தெரியுது. உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் லுக் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. வாகனத்தோட சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வரப்போ உங்களுக்கு பேனல் கேப்ஸ்லாம் அன்ஈவனா இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே மேட்ச் பண்ணி எடுத்து வந்திருக்காங்க. எங்கேயுமே அன்ஈவன் அப்படின்ற மாதிரி நம்மளால சொல்ல முடியல. ஒரு அழகான ஒரு வீல் வாட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த இடம் ஏன் இப்படி பண்ணிருக்காங்கன்னு தெரியல, பார்ப்போம் அதுக்கான டெஃபினேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னு. அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டயர்ஸ்ங்க. டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே எம்ஆர்எஃப்ல எக்கோட்ரெட் யூனிட் கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபைல் 205/65 R16ங்க. உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கப்ஸ் தான், வீல் கப்ஸ் தான், உங்களுக்கு அலைவீல்ஸ் கிடையாது. டாப் அண்ட் மாடல் போறப்ப உங்களுக்கு R17ல உங்களுக்கு அலைவீல்ஸ் கொடுக்குறாங்க. 17 இன்ச் வந்து பாத்தீங்கன்னா செக்மெண்ட் ஃபர்ஸ்டா இந்த மஹிந்திரா XUV 3XO தான் எடுத்து வந்திருக்காங்க. அப்படியே கொஞ்சம் பின்னாடி வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு மிரர்ஸ்ங்க. மிரர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எலக்ட்ரானிக்கலி ஃபோல்டபிள் கிடையாது. பட் எலக்ட்ரானிக்கலி உள்ள இருக்கிற அந்த மிரரை உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ டோரோட தட் ஒரு டீசென்ட்டான தட் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. ரூஃப் ரைல்ஸ் எதுவும் கிடைக்கலங்க. விண்டோ ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரியர் பேசஞ்சருக்கு கிளாஸ்ட்ரோஃபோபிக்கா ஃபீல் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சி பில்லர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஸோ நல்லா சாஞ்சி நீங்கள் உட்காரும் போது மேபி ஃபீல் ஆகலாம். நீங்கள் உட்காந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிஎஸ் பிளாஸ்டிக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அடிபாட்டுக்கெல்லாம் தாங்கும்னு நம்பலாம். சஸ்பென்ஷன் மெயின் அதை பற்றி தான் பேசணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மேக்பாசன் ஸ்ட்ரட்டுங்க, ஃபுல்லி இண்டிபெண்டன்ட். ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் பீம் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் தான் இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் கிடைக்குது. மேக்பாசன் ஸ்ட்ரட் கொடுத்து ஃபுல்லி இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் சிஸ்டம் கொடுத்துருந்தாலும் இவங்க புதுசாக XUV 700 அண்ட் ஸ்கார்பியோ Nல எடுத்து வந்த டேம்பர் சிஸ்டம், அதாவது MTVCL அப்படின்னு சொல்லுவாங்க, மல்டி டியூன்ட் வால்வ் வித் கான்சென்ட்ரிக் லேண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஹை ஸ்பீட்ஸில் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பிஸ்டனோட வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட்ஸ்லையும் பம்ப்ஸ்லையும் இருக்கும்போது வேரி ஆகிட்டே இருக்கும். ரோடோட அண்டுலேஷனை பொறுத்து இப்போ வந்து ரொம்ப குண்டுங்குழியமாக இருக்குது, நீங்கள் லோ ஸ்பீட்ஸில் போகிறீங்க அப்படின்னா அந்த டேம்பரை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்து நல்ல கம்ஃபர்டபுள் ரைடை கொடுக்கும். இதுவே நீங்கள் ஹை ஸ்பீட்ஸ் போகிறப்போ அந்த டேம்பர் கொஞ்சம் ஸ்டிஃபாக வச்சு உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் இந்த MTVCL அப்படின்ற தொழில்நுட்பம். பேசிக்காக நான் சொல்லியிருக்கேன். இன்னும் டெப்த்தாக வேணும்னா கம்பல்சரி நான் டிரைவ் ரிவ்யூவில் அதை சொல்கிறேன். இந்த MX3 Pro வேரியண்ட்டில் ரியர் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வரப்போ நமக்கு வந்து டீஃபாகர் அண்ட் வைப்பர் எதுவுமே கிடைக்கலங்க. உங்களுக்கு ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு பேசிக்கான ஒரு ஆண்டனா தான் கிடைக்குது. டெயில் லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கனெக்டட் டெயில் லாம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு சி ஷேப்பில் அப்படியே போய் வந்திருக்கு. இங்கே இடையில இருக்கிற இந்த கன்சோலுமே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டன் ஆகுது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா XUV 3XO பேட்சிங் கிடைக்குது. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு 2 சென்சர் தான் கிடைக்குது. 4 சென்சர் இருக்குன்னு பார்த்துடலாம். இல்லைங்க, 2 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் தான் இருக்குது. ரியர் பம்பரோட குவாலிட்டிலாம் தரமாக தான் போட்டிருக்காங்க. ஸோ பூட் இங்கே மஹிந்திரா 3XO பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த விஷயம், இந்த பூட் ஸ்பேஸ் இம்ப்ரூவ் ஆகியிருக்கா இல்லையா, என்னதான் நடந்திருக்கு அப்படின்றதான் கேட்குறீங்க. இங்கே மஹிந்திரா 3XO அப்படின்னு பார்க்குறப்போ பிரதானமாக ப்ரீவியஸ் ஜெனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூட் ஸ்பேஸ் வந்து நிறைய பேர் குறையா சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்பேர் வீல் கொஞ்சம் தின்னராக எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே ஸ்பேர் டயர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு 135/90 R16ங்க, ரொம்பவே திண்ணியான ஒரு ஸ்பேர் டயர்ஸ் எடுத்து போயிருக்காங்க. அப்படி போய் கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் இந்த லிப்பை வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணி பூட் ஸ்பேஸை வந்து மேனேஜ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த நெக் இந்த இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 295 லிட்டர்ஸ். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூஃப் வரைக்கும் எடுக்கிறீங்க, மேலே இருக்கிற ரூஃப் வரைக்கும் எடுக்கிறீங்கன்னா 364 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் கிடைக்குது. ஆக்சுவலாக போன ஜென்ரேஷன் இருந்ததுக்கு இந்த ஜென்ரேஷன் வந்து பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. அதில் வந்து மாற்றங்கள் இல்லை. பார்சல் ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த டைம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. பார்சல் ட்ரே வந்து வேணும்னா ஆக்சசரியில் மேபி போட்டுக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோடிங் லிப்புக்கு வந்து மேக்ஸிமம் 5 kg லோடிங் லிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹூக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த சைடும் ஒரு ஹூக் கிடைக்குது. ஸோ 60/40 ஸ்பிளிட் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, 60/40 ஸ்பிளிட்டும் கிடைக்குது. ஒரே நிமிஷம், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 60/40 ஸ்பிளிட் கிடைக்குது. உங்களுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 பேர் தான் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை சாட்சி வச்சு இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்டு பூட் ஸ்பேஸோட ட்ராவல் பண்ணிக்க முடியும். ஓகே, ஃபைன். ஸோ ஓவரால் வாகனத்தோட எக்ஸ்டீரியர் அப்படின்னு பார்க்குறப்போ அவ்வளோதாங்க. ஸோ XUV 3XO MX3 Pro வேரியண்ட்டோட இன்டீரியர் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டனும் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப்
அதுக்கான பட்டனும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஹெட்லம்ப் லெவலில் கிடைக்குது. டேஷ்போர்ட் லேஅவுட் அப்படின்னு பார்க்கும்போது கம்ப்ளீட்லி ஒரு பிளாக், அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் தீமில் தான் போயிருக்காங்க. அங்கங்கே வந்து பியானோ இன்சர்ட்ஸ்லாம் பார்க்க முடியுது. சரி, ஃபர்ஸ்ட் டோர் பேட்ஸ் அப்படின்னு போயிடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில், ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்க முடியும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக நிக்நாக்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ் கிடைக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ்லாம் எதுவும் கிடைக்கல. உங்களுக்கு டாப் அண்ட் மாடல்ஸ் போகிறப்போ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா லெதர் ரேட்டில் சாஃப்ட் டச்சாக கொடுத்துருக்காங்க. விண்டோ பொறுத்த வரைக்கும் வந்து இந்த டிரைவர் சைடு விண்டோ மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன் டச் டவுன் ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாமே நார்மலான ஒரு பவர் விண்டோஸ். இந்த மிரரை வந்து எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான நாப் வந்து இந்த இடத்துல கிடைக்குது. ஸ்பீக்கர்ஸ் வந்து இந்த இடத்துல மவுண்ட் ஆகிருக்கு. அதாவது 6 ஸ்பீக்கர் செட்டத்தை இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபைன். சீட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃபேப்ரிக் சீட்ஸ் தாங்க. ஹைட் அட்ஜஸ்டபிளான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. பட் ஈவன் தோ ஹைட் அட்ஜஸ்டபிள் இல்லைனாலும் உட்காந்து பார்க்குறப்ப வந்து ரொம்ப லோ ஸ்லங்கில் உட்காந்து ஓட்டுற ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்காது. வண்டியை ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஸ்டீரிங் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எலக்ட்ரானிக் இபிஎஸ் ஸ்டியரிங் தான் கொடுத்துருக்காங்க. டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா டில்ட் மட்டும் கிடைக்குதுங்க, உங்களுக்கு டெலஸ்கோபிக் கிடைக்கலை. ஃபைன். இங்கே ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் லெதர் வாப்பிங்லாம் எதுவும் கொடுக்கலங்க. ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்லேருந்து நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோலும் கிடைக்குது. அதுக்கான ஸ்விட்ச் இங்கே கிடைக்குது. ஹார்ன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன், டீசெண்டாக இருக்குது. ஸோ டெட் பெடல் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா ஸ்டில் டெட் பெடல் வந்து ஒரு மிஸ் தான். உங்களுக்கு ஏபிசி பெடல்ஸ்க்கான ஸ்பேசிங் வந்து கரெக்டாக இருக்குது. பட் டெட் பெடல் வந்து இன்னும் கிடைக்கல. எடுத்து வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும். ஐஆர்விஎம் நமக்கு வந்து இங்கே ஒரு மேனுவல் ஐஆர்விஎம் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சன்கிளாஸ் ஹோல்டர் கிடைக்குது. 2 லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜனில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு சன் ப்ரூஃபுமே நமக்கு கிடைக்குதுங்க. அப்பா செம்ம வெயிலுங்க. ஸோ நமக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு சன் ப்ரூஃபும் கிடைக்குது. ஃபைன். க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வெயில் ஒன்றும் முடியாதுங்க. மைக் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கோ டிரைவருக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. நமக்கு வேனிட்டி மிரர் இங்கே எதுவும் கிடைக்கவில்லை. ஸோ அடுத்து சென்டர் கன்சோல் அப்படின்னு பார்க்குறப்போ இங்கே வந்து ஒரு 10.25 இன்ச் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் எடுத்து வந்திருக்காங்க. நீங்கள் XUV 400 பார்த்தீங்களா, அந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் தான் கிடைக்குது. பரவாயில்ல, MX3 சீரீஸ்லேயே இதை எடுத்துகிட்டு வந்தது ஒரு நல்ல விஷயம் தான். உங்களுக்கு ஒரு 6 ஸ்பீக்கர் செட்டப்புங்க. இது ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா FM தான். ஆக்சுவலாக ப்ளூடூத் கனெக்ட் பண்ண முடியல. FMல ஏதாவது நல்ல ஆடியோ ப்ளே பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். சரி, ஓகே. இப்போதைக்கு இந்த ஆடியோ மட்டும் தான் என்னால் ப்ளே பண்ண முடிஞ்சது. நான் உங்களுக்கு டிரைவ் ரிவ்யூ வரும்போது ப்ராப்பரான ஒரு ஆடியோ சிஸ்டம் செக் கொடுக்குறேன். பட் உங்களுக்கு ஒரு 6 ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கியர் நாப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. ஒரு லெதர் வாப்பிங் இந்த இடத்துல நடந்திருக்கு. ஸ்டிச்சஸ்லாம் வந்து ஒரு டீசென்ட்டான குவாலிட்டியில் இருக்குது. 2 கப் ஹோல்டர் இந்த இடத்துல கிடைக்குது. இங்கேயும் வந்து சின்னதாக நிக்நாக்ஸ் வச்சுக்க முடியும். பரவாயில்ல, ஓகே. உங்களுக்கு ஒரு மேனுவல் ஏசி தான் கொடுத்துருக்காங்க. பட் சில்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஒரு போன் சில்லர் யூனிட்டான்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு போன் சில்லர் யூனிட்டாக தான் இருக்க போது. நல்லா ஒரு கூலிங் எஃபெக்ட் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு USB சார்ஜர் கிடைக்குது. கீழே வந்து அதுக்கு கீழே வந்து ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபைன். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே ஃப்ரண்ட்லேருந்து நான் பேசும்போது உங்களுக்கு விசிபிலிட்டி ஆங்கிள் அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. ஒரு SUV அப்படின்னு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ரைட் போஸ்டரில் நம்மளால் உட்காந்து க்ளீனாக பார்த்து ஓட்ட முடியுதா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் XUV 700 கிடைக்கிற அதே விசிபிலிட்டி ஆங்கிள் இங்கே கிடைக்குது. 23.7 டிகிரி விசிபிலிட்டி ஆங்கிள்ங்க. அதாவது நீங்கள் இங்கே உட்காந்து பார்க்கும்போது விசிபிலிட்டி ஆங்கிள்ங்கிறது இப்படி. ஸோ இந்த ஐசைட் வந்து பார்த்தீங்கன்னா 23.7 டிகிரின்னு சொல்கிறாங்க. இது வந்து பெஸ்ட் இன் கிளாஸ்ங்க. இந்த செக்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 3XO தான் பெட்டராக இருக்குது. இது XUV 700 மேட்ச் பண்ணி எடுத்து வந்திருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஐசைட் டு கிரவுண்ட் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிரவுண்ட்ல இருந்து அந்த பானட்டோட எட்ஜ் இருக்கு பார்த்தீங்களா, இப்படி பார்த்தீங்கன்னா தெரியுது பார்த்தீங்களா, அந்த எட்ஜுக்கு உள்ள அந்த ஹைட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1398 mm. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இன் கிளாஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு அப்ரைட் போஸ்டரில் உட்காந்து நம்மளால ட்ரைவ் பண்ண முடியும். ஸோ அது வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான். லெக் ரூம் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல லெக் ரூம் இப்படி கால்குலேட் பண்ணுவாங்க. அதாவது நான் உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருந்து இப்படி கிராஸாக கால்குலேட் பண்ணுவாங்க. ஃப்ரண்ட்ல இருக்கிற லெக் ரூம் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1058 இருக்குதுங்க. அதாவது கிராஸாக இப்படி கால்குலேட் பண்ணுவாங்க. நான் உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா, இதுல இருந்து இப்படி கிராஸாக கால்குலேட் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 1058 mm இருக்கு. ஸோ நல்ல விஷயம் தான். க்ளவ் பாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டாப் அண்ட் மாடலில் கூல்டு க்ளவ் பாக்ஸ் கிடைக்கும். இங்கே வந்து ஒரு வைடான ஒரு பேசிக் க்ளவ் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இலுமினேஷன்லாம் எதுவும் கிடைக்கலங்க. நல்ல ஒரு குவாலிட்டியில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ சீட் ஃபேப்ரிக்ஸோட குவாலிட்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல ஒரு தரமான மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. இங்கே MID கிளஸ்டர் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த MX3 Pro
வேரியண்ட்ல நமக்கு ப்ரீவியஸ் ஜென் மஹேந்திரா 300ல நீங்க என்ன பாத்தீங்கன்னா அதே எம்ஏடி கிளஸ்டர் தான் இங்க கிடைக்குது. ஒரு அனலாக்ல ஒரு டாக்கோமீட்டர் அண்ட் ஸ்பீடோமீட்டர், சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மோனோக்ரோம் டிஎஃப்டி ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. அதுல தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே காமிக்குது. ஸ்டீரிங் மோட்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா நார்மல், கம்ஃபர்ட், ஸ்போர்ட்னு 3 மோட்ஸ் கிடைக்குதுங்க. ஸோ இந்த XUV 3XO ஓட ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்திரலாம். ஸோ உள்ள வந்து உட்காந்தாச்சு. உங்களுக்கு ஆக்சுவலா ரியர்ல கிடைக்கக்கூடிய லெக் ரூமுங்க, அது வந்து பாத்தீங்கன்னா 878 mm கிளைம் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே வந்து பெஸ்ட் இன் கிளாஸா தான் இருக்கு. அண்டர் தை சப்போர்ட் வந்து ஓகேவா இருக்கு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து லம்பா சப்போர்ட் நல்லா இருக்கு. நல்லா அப்படியே சாஞ்சு உட்காந்துட்டு போக முடியுது. இங்க லெக் ரூம் அண்ட் நீ ரூம் உங்களுக்கு பாத்தீங்கன்னாவே தெரியும். ஹெட் ரூம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்குவேட்டா இருக்கு. ஈவன் தோ நீங்க வந்து ஒரு 6 feet டால் இருந்தீங்கனாலும் தலை மேல முட்டாது. ஸ்கூப் அவுட் பண்ணியிருக்காங்க, நல்ல விஷயம். ஸோ சென்டர்ல ஹம்ப் வந்து மினிமலா தான் இருக்கு. ரியர்ல ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த விஷயம், ஏசி வென்ட்ஸ் வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைப் சி சார்ஜர், அது கூடவே கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 volt சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ப்ராப்பரான 3 pine சீட் பெல்ட்ஸ் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, 3 பேசஞ்சருக்குமே ப்ராப்பரான 3 pine சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். 60/40 ஸ்ப்ளிட்லாம் கொடுத்துருக்காங்க, எல்லாமே இருக்குது. மேலே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலஜனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேபின் லாம்ப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இன்டீரியர் அப்படின்னு பார்க்குறப்போ ரொம்பவே பிரமாதப்படுத்தியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னது பார்த்தீங்கன்னா சீட் ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியன்ட்லேருந்தே கொடுத்தது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான். இன்டீரியர் ஒயிட் அப்படின்றதுனால மெயின்டைன் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து சூதானமாக வச்சுக்கணும். ஏன்னா ஒயிட் கலர் எந்த அளவுக்கு ப்ரீமியமாக இருக்கோ அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறதும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து சூதானமாக வச்சுக்கணும். மற்றபடி எவ்ரி திங் இஸ் ஃபைனுங்க. டோர் பாக்கெட்ஸ் இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்க முடியும். ஹேண்ட் ரெஸ்ட் பண்ணிக்கிறதுக்குலாம் நல்லா இருக்குது. ஸோ ஓவரால் இந்த வாகனத்தோட ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க. பிடிச்சிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க, கூடவே வந்து ஹூக் இருக்குது. உங்களுக்கு ஹெட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 2 பேசஞ்சருக்கு ப்ராப்பரான ஒரு ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. மிடில் பேசஞ்சருக்கு ஹெட்ரெஸ்ட் எதுவும் கிடைக்கலங்க. ஓகே, ஸோ ஓவரால் MX3 ப்ரோ வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாரண்டி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 3 years அன்லிமிடெட் கிலோமீட்டர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டீசல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 5000 10,000 ரூபாய் ஆவரேஜ் சர்வீஸ் காஸ்ட் இருக்குமே. பெட்ரோல் அப்படின்னு பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் ஒரு 2000 ரூபாய் குறைஞ்சிருக்கலாங்க. ஸோ இதுதான் ஆவரேஜ் சர்வீஸ் காஸ்ட்டாக இருக்க போகுது. இந்த வாகனத்தோட டெலிவரி வெயிட்டிங் பீரியட் அதிகமாக இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு 3 months டைமில் வந்து டெலிவர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்றதுதான், ரோட்ல போய் வரப்ப உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்ல போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்கு. அது சத்தச்சரம் வேண்டாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பை.